அனைவருக்கும் வணக்கம். வருடத்தில் 5 என்று கூட்டுத்தொகையில் வரக்கூடிய நாட்களில் பிறந்தவர்களினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த எண் 5 என்ற எண்ணுக்குரிய கிரகம் புதன். 5 என்ற எண்ணுக்குரிய கிரகம் புதன் ஆகுங்க. எண்ணுக்குரிய திசை, அதாவது புதனுக்குரிய திசை வடக்கு, புதனுக்குரிய கிழமை புதன்கிழமை. வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 5, 14, 23 ஆகிய தேதிகள் பிறந்தவர்கள், பிறந்த நாளின் கூட்டு எண் 5 என்று அமைந்தவர்கள், புதன்கிழமை பிறந்தவர்கள், புதன் ஹோரையில் பிறந்தவர்கள், வருடத்தில் மே 21ஆம் தேதி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை மிதுன ராசியில் பிறந்தவர்கள், ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 21 வரை கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆகியோருக்கு புதன் கிரகத்தினுடைய இயல்பு அமைவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் இதில் புதன் நீச்சம் அடையும் காலமாக இருந்தால் இதில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்குங்க. இந்த 5ஆம் தேதி, அதாவது கூட்டுத்தொகை 5 என்று வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவது புதனுடைய செயல் ஆகுங்க. எண் 5ற்குரியவர் புதன் பலம் பெற்று இருப்பதால் அவர்கள் கணித மேதைகளாகவும் ஜோதிட கலை பயின்றவர்களாகவும் சிறந்த வணிகர்களாகவும் கலைத்துறையில் புகழ் பெற்றவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவடைந்தோ ஆட்சியாகவோ மூல திருகோணத்தில் சூரியனுடைய நட்பு இல்லத்தில் அமைந்தால் அந்த ஜாதகர் பட்டப்படிப்பு பயின்றவராக இருப்பது உறுதி. எந்த காரியமானாலும் தாமதம் இன்றி உடனடியாக முடிக்க நினைப்பார்கள். இவரது பணியாளர்களும் இவர்களை போலவே வேகமாக செயல்பாடு கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்களின் மனம் கம்ப்யூட்டர் போல் இயங்கும் திறமை உடையது. யாராலும் செய்ய முடியாத காரியத்தை தான் செய்து முடித்து சாதித்து கொள்ள ஆர்வம் உடையவர்கள். சமயத்திற்கு தகுந்தாற்போல் சாதுரியமாக பேசி பிறரிடமிருந்து தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வார்கள். நடிப்பில் வல்லவர்கள். இந்த கூட்டு எண் 5 என்ற தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உயர் ரக ஆபரணங்கள், ஆடை வகைகள், வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள், வசதியான வீட்டில் வாழ்தல் போன்றவற்றை அதிகமாக விரும்புவார்கள். தாங்கள் நம்பிய நண்பர்களிடம் தங்களுடைய அந்தரங்க செய்திகளையும் கூற தயங்க மாட்டார்கள். இவர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் இவர்களாக வெறுத்து ஒதுக்கும் வரை பழகியவரை விட்டு விலக மாட்டார்கள். இவர்கள் பகைவரையும் மதித்து பேசும் பண்புடையவர்கள். இவர்களின் மனம் எப்போதும் சுலபமாக மனம் சம்பாதிக்கும் யோசனையை திட்டமிட்டு கொண்டிருக்கும். சிரமமான தொழிலாக இருந்தாலும் வருமானம் நிறைய கிடைக்கும் என்றால் உள்ளே நுழைந்து விடுவார்கள். எவ்வளவு நேரமானாலும் உழைக்கவும் அலையவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். இவர்கள் போடும் திட்டங்கள் பிறருக்கு புரியவில்லை என்றால் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். மனதிற்கு எப்போதும் அதிகமான வேலையை கொடுத்து கொண்டு இருப்பதால் இவரை தேவையற்றவர்கள் தொந்தரவு செய்யும் போது பொறுமை இழந்து மிக எளிதில் எரிச்சலும் கோபமும் அடைந்து விடுவார்கள். குடும்பத்தில் அனைவரும் இவருடைய எண்ணங்களை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையையும் அவர்கள் மீண்டும் அழைக்கும் வரை தற்காலிகமாக தலையிட மாட்டார்கள். இதனால் சில நேரங்களில் இவரை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும். எந்த துறையிலும் இவருக்கு வேகமுமே முக்கியம் என்பதால் அதே வேகத்திற்கு மற்றவர்களையும் புரட்டி வேலை வாங்குவதில் மிகவும் திறமைசாலிகளாக விளங்கக்கூடியவர்கள். இவர்களுடைய எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்த வண்ணம் இருப்பதால் பெரும்பாலான நேரங்களில் நடக்க போகும் நல்லது கெட்டதுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தெய்வானுகிரகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய மனதை ஆன்மீக வழியில் முழுமையாக செலுத்தினால் இவர்களுடைய சொல்லிலும் செயலிலும் ஒருவித தெய்வத்தன்மை இருப்பதை உங்களால் உணர முடியும். இப்படிப்பட்டவர்கள் வாய் திறந்து என்ன சொன்னாலும் அது நடந்துவிடும். இவர்கள் ரகசியத்தையும் காப்பாற்ற மாட்டார்கள். எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக கூறிவிடக்கூடியவர்கள். தொழில் செய்யும் இடங்களில் புதுமையான விஷயங்களை அறிமுகப்படுத்த தயங்க மாட்டார்கள். அசாதாரணமான தைரியத்துடன் மிக பெரிய காரியங்களையும் எதிர்கொண்டு வெற்றி அடைந்து விடுவார்கள். மிக பெரிய அதிர்ச்சியூட்டும் செயல்களில் ஈடுபட்டு இருந்தும் சில மணி நேரங்களிலேயே அதிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கே வந்துவிடக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இந்த 5 என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களில் முதலாவதாக 5ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அமானுஷ்ய சக்திகளை கொண்டவர்கள். கலைகளில் அதிக பிரியம் கொண்டவர்கள். பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள். நீண்ட கால லட்சியங்களை போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். தெய்வீக குணங்களை இவர்கள் பெற்றிருப்பார்கள். அதே போல் இவர்கள் ஆன்மீகத்தின் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். எல்லா மதத்தையும் இவர்கள் மதிக்கக்கூடியவர்கள். மனித நேயம் மிக்கவர்கள். நண்பர்களிடம் நன்மதிப்பும் உடையவர்கள். மற்றவர்களை மதிக்கக்கூடிய நற்பண்புகள் இவர்களுக்கு இருக்கும். நல்ல வசீகர சக்தி இருக்கும். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில்
சிறந்த ஆசானாக இருப்பார்கள். அரசியல் பொருளாதார ஞானம் மிக்கவர்களாக இருப்பார்கள். கலை காவியங்களில் ஈடுபாடும் கவிதை புனைத்திறன் கொண்டவர்கள். எதிலும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள். ஜனங்களை மிக எளிதில் வசியம் செய்யக்கூடியவர்கள். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக மிக கடுமையாக உழைப்பார்கள். தொழில்துறையில் மேன்மை அடைவார்கள். அடிக்கடி தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். கவர்ச்சிகரமான தோற்றமும் பேச்சும் இவர்களுக்கு இருக்கும். ஆண் பெண் இருபாலரையும் மிகவும் கவர்ந்து விடுவார்கள். தன சுய அறிவுபடியே எதையும் செய்யும் குணம் உடையவர்கள். மற்றவர்களின் யோசனையை முழுவதுமாக ஏற்க மாட்டார்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் உண்டாகும். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வார்கள். நற்புகழ் கீர்த்தி இவர்களுக்கு உண்டாகும். பலருக்கு நம்பிக்கை இருக்கும். பல வித்தைகள் கற்றிருப்பார்கள். கணிதத்தில் வல்லமை இருக்கும். எந்த தொழிலையும் அறிவையும் மதிநுட்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதேபோல் கூட்டுத்தொகை 5 என்று வரக்கூடிய 14ஆம் தேதி பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் செய்யும் தொழிலில் நிகரற்ற லாபத்தை பெறுவார்கள். சுய முயற்சியால் பொருள் சேர்க்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும். பல கலைகளில் தேர்ச்சி பெறுவார்கள். மக்கள் தொடர்புகள் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். புகழ் தரும் தொழில்களை செய்வார்கள். காதல் விஷயங்களில் மிக மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். இல்லாவிடில் வீண் கெட்ட பெயர்களை உண்டு பண்ணும். கொடுக்கல் வாங்கல் அதிகம் உடையவர்கள். எந்த நேரமும் கையிலும் பையிலும் பணம் புரண்டு கொண்டே இருக்கும். சுற்றத்தாரும் நண்பர்களும் இவர்களுக்கு தக்க சமயத்தில் வந்து உதவி செய்வார்கள். எப்போதும் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். பல தொழில்களை செய்வார்கள். அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை செய்வார்கள். ஒருவித கோணல் பிடிவாத தன்மை இருக்கும். பொருள் சேர்ப்பதில் சாமர்த்தியசாலிகள். இவர்களை சுற்றி எப்போதும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல் சினிமா போன்ற துறைகளில் புகழ் பெறுவார்கள். அதேபோல் கலை தொடர்பான விஷயங்கள் இவர்களின் மனதை வெகுவாக கவரும். பிரயாண பிரியர்கள். தன் நேரடி பார்வை இல்லாமல் பிறரை நம்பி தொழில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பெருத்த நஷ்டம் ஏற்படும். பெரியோர் விசுவாசம் இவர்களுக்கு கிடைக்கும். அதேபோல் கூட்டுத்தொகை 5 என்று வரக்கூடிய 23ஆம் தேதி பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை மிக்கவர்கள். செயற்கரிய செயல்களை செய்து புகழை பெறுவார்கள். உலக அறிவை நிரம்ப பெற்றவர்கள். இவர்கள் சொல்லுக்கு மக்கள் வசியமாவார்கள். கூட்டத்தில் தலைவர் மக்களின் மாவீரன் என்று நற்பெயர் இவர்களுக்கு உண்டாகும். ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களின் ஆதரவு என்று இவர்களுக்கு உண்டு. பெரியோர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். வரலாறு படைக்கும் மாபெரும் புரட்சி நாயகனாக விளங்குவார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். கலைகளில் தேர்ச்சி பெறுவார்கள். மக்கள் தொடர்புடைய தொழில்களை செய்து பணம் சம்பாதிப்பார்கள். இவர்களிடம் ஒருவித ஞான திருஷ்டி இருக்கும். தான தர்மங்களின் மேல் ஈடுபாடு கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள். மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிப்பார்கள். வரலாற்றில் இவர்களுடைய பெயர் பெறக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தின் மேல் ஆர்வம் இருக்கும். மனம் சாந்தி விரும்பக்கூடியவர்கள். தனிமையாக அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் லயித்து போவார்கள். இயற்கையின் காட்சிகளை வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டுகளிக்கும் மனம் உள்ளவர்களாக திகழக்கூடியவர்கள்.